அன்பின் உள்ளங்களே, இன்று திருச்சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தை கொண்டாடுகின்றோம். இந்த இருதயம் தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக இந்த மண்ணில் துடித்த இருதயம். அதே இருதயம் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கின்றது. எப்படி என்று பார்க்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்ற வேளையில் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நம்மை பார்த்து சொன்னார், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடே இருப்பேன் என்று அவர் தன்னுடைய இருதயத்தை நம்மோடு கூட விட்டு விட்டுத்தான் சென்றிருக்கிறார். ஆக மொத்தத்தில் நாம் அழுதால் அவரும் அழுவார், நாம் சிரித்தால் அவரும் சிரிப்பார், நாம் வியாதிப்பட்டால் நம்மோடு கூடவே இருப்பார், நாம் ஆரோக்கியத்திற்காக ஜெபித்தால் அந்த ஆரோக்கியத்தை அவராகவே நமக்கு கொடுப்பார். இப்படியான இருதயம் நம்மோடு கூடவே இருக்கிறது. சரி, அந்த இருதயம் நம்மோடு கூடத்தானே இருக்கிறது. நாம் துன்பப்படுகின்ற வேளையில் நம்முடைய துன்பத்தை எல்லாம் அவர் நீக்கி விடுவார் தானே. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இதுவரைக்கும் எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்கல்ல, எங்க கடன் பிரச்சனை போகல, வியாதி எங்களை விட்டு காணாம போகல, நாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தடை வந்துகிட்டே இருக்குது, ஏன் எங்க குடும்பத்துல மாத்திரம் பில்லி சூனிய கட்டுக்கள், ஏன் எங்களை விட்டு இந்த தீமையின் காரியங்கள் விட்டு விலகி போவதாக இல்லை, அப்படி என்கின்ற கேள்விகள் உங்களுக்குள் இப்பொழுது எழுமாக இருந்தால் உங்களுக்கான நற்செய்தி என்ன தெரியுமா? அந்த இருதயத்தை நீங்கள் கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தை எப்படி கெட்டியாக பற்றி பிடிப்பது தெரியுமா? அதற்கான 3 வழிகளை சொல்லிக் கொடுக்கிறேன். முதலாவது காரியம், காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி, நீர் மகிழ்வோடு இருந்து கொள்ளும், என்னையும் மகிழ்வால் முறைத்தருளும் என்று சொல்லுங்கள். இது முதலாவது காரியமாகும். இரண்டாவது காரியம், உங்களது அன்றாட காரியங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தீமையின் காரியங்களில் ஆண்டவரை நொந்து கொள்ளாமல், ஆண்டவரே இந்த தீமையின் காரியம் இனிமேலும் நான் சந்திக்காத படிக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது வராது இருக்கும்படி நீர் என்னோடு கூடவே இரும், அப்படி என்று அவரை நோக்கி ஜெபித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம், நீங்க தூங்க செல்லுகின்ற வேளையில் என்னதான் அந்த நாள் பூராகவும் நீங்க நினைத்தபடி காரியங்கள் உங்களுக்கு கைகூடாது இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு நன்றியை கூறிவிட்டு, எப்படி நன்றி சொல்வது? ஆண்டவரே, அடுத்தவருக்கு கிடைக்காத இந்த ஆயுள் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே, அப்படி என்று சொல்லி நன்றி சொல்லிவிட்டு உறக்கத்துக்கு செல்லுங்கள். நாளைய நாள் நீங்கள் எதிர்பாராத அளவு ஆசிராக அமையும். ஒருவேளை நாளை அமையவில்லையா, நாளை மறுநாள் இருக்கிறது. உங்களது நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். ஆண்டவரது இருதயத்தை நோக்கி எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். காலையில் எழுந்தவுடன் ஜெபியுங்கள், அன்றாட காரியங்களில் ஜெபியுங்கள், ராத்திரி தூங்கச் செல்லுகின்ற பொழுது ஜெபியுங்கள். இப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களாக இருந்தால் அவரது இருதயம் மகிழ்ந்து கொள்ளும். என்னுடைய பிள்ளை என்னுடைய இருதயத்தின் மீது நம்பிக்கை வைத்து இருக்கின்றபடியினால், எத்தனையோ சோதனைகள் மத்தியிலும் என்னுடைய பிள்ளை என்னுடைய இருதயத்தை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கிறபடியினால், என்னுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையின் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பிள்ளை என்னுடைய சமூக வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையினது தொழிலை, என்னுடைய பிள்ளையினது கனவை நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, இன்னைக்கில்லாது போனாலும் என்றைக்கோ ஒரு நாள் உங்களது வாழ்க்கை நீங்கள் விரும்புகின்ற அந்த மகிழ்வை கண்டுகொள்ளும். ஆமென்.